பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. ஹல்லேலூயா. பிலிப்பியர் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதுகிறார். ஹல்லேலூயா. இதுல முக்கியமான அதிகாரம் இந்த 2வது அதிகாரம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மனத்தாழ்மையை அது வெளிப்படுத்துகிறது. வாலிப பிள்ளைகளே, அவர் அத்தாழ்மையில் மனித ரூபமாய் அவர் எப்படியாக விளங்கினார். ஏக சிந்தை உள்ளவர்களாய், கிறிஸ்துவை சிந்தை உடையவர்களாய் ஹல்லேலூயா இருக்க கடவது என்று சொல்லி அந்த ஜீவிக்கின்ற கிறிஸ்துவை முக்கியப்படுத்துகிறது. வாலிப பிள்ளைகளே, ஆம் வாலிப பிள்ளைகளே, இதுல என்ன தெரியுதுன்னா, ஜெபத்துல நம் இருதயத்தை எப்படியாக ஊற்ற வேண்டும், நம்மளுடைய சிந்தனை தேவனோடு எப்படியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வாலிப பிள்ளைகளே, அப்படின்னா என்ன? மனதின் பொல்லாத எண்ணங்களில் இருந்தும் சிந்தனைகளில் இருந்தும் தேவண்டை திரும்புங்கள் என்பதாகும். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய பாவ மன்னிப்பு, அன்பு, இரக்கம், நம்முடைய எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்து நம்மை அவருடைய சாயலாக அவருடைய சிந்தையில நம்மை நடக்க அவர் வாஞ்சிக்கிறார். வாலிப பிள்ளைகளே, தெய்வீக எண்ணங்கள் மூலமாய் நாம் கிறிஸ்து வண்டையில தேவ சிந்தனைகளை பெற்றவர்களாய் காணப்படுவோம். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வேதத்துல நினைவே பட்டணத்தை குறித்து பேசுகிறார். யோனாவை நினைவே பட்டணத்துக்கு போனா, ஆனா அவரு என்னமோ தர்ஷிக்கு போகலான்னு சொல்லி கப்பல் ஏறி போயிட்டார், கீழ்ப்படியாம போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தில் வயிற்றிலிருந்து கூக்குலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டி சமுத்திரத்தின் நடுமையமாக்கி ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றான். ஹல்லேலூயா. ஆமா, மீன் வயிற்றுல போயோனா, அது இருண்டு கிடக்குற அந்த இடத்துல போயிருவோனா இருந்து கூப்பிடுறார் ஆண்டவரை. ஹல்லேலூயா. ஆம் வாலிப பிள்ளைகளே, நம்மளுடைய ஜெபத்தின் மூலமாய் நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற ஒரு நிச்சயத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஜெபத்தின் மூலமாய் நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து விட்டார் என்ற நிச்சயமும் நமக்கு எப்பொழுதும் காணப்பட வேண்டும். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வீணான குற்றச்சாட்டுகளையோ வீணான சிந்தனைகளையோ ஒன்றும் பாராதபடி நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்தது போல ஏக சிந்தை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் இதை செய்கிறவருமாய், இதை திடப்படுத்தும்படி, இதை உருவேற்றுகிற இருக்கிற கர்த்தருமாய் இருக்கிறார் என்று எரேமியா 32:2 வாசிக்கிறோம். ஜெப ஜீவிதத்துல இருக்கிற நம் உள்ளங்களில் இருக்கிற நித்தியத்திற்கு நேராய் நம்மை திருப்புகிறது. மனக்கண்களை நித்திய ராஜ்யத்திற்கு மேலாய் நம்மை திருப்புகிறது. வாலிப பிள்ளைகளே, ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் பாரங்களை எப்போதும் குறைத்து கொண்டே இருக்கும். வாலிப பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மத்தேயு 11:28 சொல்லி இருக்கிறது. வாலிப பிள்ளைகளே, ஜெபத்தின் மூலமாய் நாம் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது கம்பீரத்தோடு அறுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். வாலிப பிள்ளைகளே, ஜெபத்தின் மூலமாய் நோய்கள் குணமாக்குகிறது. ஹல்லேலூயா. மறைவான பாவங்கள் இந்த கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்குகிறார். வாலிப பிள்ளைகளே, ஜெபத்தின் மூலமாய் சத்துருடைய வல்லமையை முறியடிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபை பாராட்டுகிறார். வாலிப பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாமா? ஏசப்பா, ஏக சிந்தை உள்ளவர்களாய், உம்மை நோக்கி கூப்பிடக்கூடியவர்களாய், எங்களை நீர் மாற்றி வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவேன்னு கேட்கலாமா? வாலிப பிள்ளைகளே, ஆம் வாலிப பிள்ளைகளே, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று லூக்கா 22:46 சொன்னது போல நாம் விழித்திருந்து கர்த்தரிடத்துல கேட்போம். வாலிப பிள்ளைகளே, துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா கர்த்தாவே, உங்க சிந்தையை எங்களுக்கு தாங்க, உங்க வல்லமை எங்களுக்கு தாங்க, உங்களுடைய மகிமை எங்களுக்கு தாங்க. ஒரு ஜெப மேகத்தை எங்கள் மத்தியில கடத்து விடுங்க அப்பா. ஆண்டவரே, ஏக சிந்தை உள்ளவர்களாய் ஆண்டவரே உமக்காக ஓட எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, இந்த நெந்து காலங்களில அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். எங்களுக்காக பரிதபிக்கிற கர்த்தாவே ஆட்டுக்குட்டி ஆண்டவரே அப்பா, இந்த 40 நாள் உபவாச நாளை ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். வியாதிஸ்தரை தொடுங்கப்பா. வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதா அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று நாங்கள் 1 கொரிந்தியர் 2:18 வாசிக்கிறோமே கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சிந்தை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிங்கப்பா. ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க. தேசத்தை ரட்சித்துக் கொள்ளுங்க. தலைவர்களை ரட்சித்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிக மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே.